அவன் என் குடும்பத்தினருக்கு இதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. தன்னோடு தங்கியிருந்த தங்கைக்கு இதை சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. என் இறப்பை பற்றி 2 பேருக்கு சொல்ல வேண்டும். அண்ணன் பிரபாகரன் அவர்களிடமும் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடமும் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அடுத்த வழி சொல்லியிருக்கிறான், என் இறப்பை பற்றி எப்படியும் அண்ணன் பிரபாகரன் தெரிந்து கொள்வார். பாருங்க எந்த அளவுக்கு அந்த சமூகத்தினுடைய இருப்பை புரிந்து வைத்திருக்கிறான் என்பது. எதுவும் நான் இட்டுக்கட்டி பேசவில்லை, இது எந்த ஊடகமும் பதிவு செய்யவில்லை. அன்றைக்கு மாலை வந்த மாலை மலரில் மட்டும்தான் இது செய்தி இருந்தது. அப்படியே இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். அண்ணன் திருமாவளவனுக்கு தகவல் சொல்ல மாட்டார்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த சமூக உளவியலை அவன் எப்படி உணர்ந்திருக்கிறான், எப்படி இந்த சமூகம் திருமாவளவனை புறக்கணிக்கிறது என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். என் இறப்பை 2 பேருக்கு சொல்லுங்கள், ஒன்று அண்ணன் பிரபாகரனுக்கு, இன்னொன்று அண்ணன் திருமாவளவனுக்கு என்று சொன்னவன் தந்தை சுற்றினார். நான் உண்ணாநிலை அறப்போராட்டம் இருந்தபோது 4 நாட்களும் என்னோடு அவன் இருந்திருக்கிறான். எனக்கு தெரியாது, வன்னியரசு சொன்ன பிறகுதான் தெரியும். கூடவே இருந்தான் என் தம்பி. எனக்கு ஒரு குற்ற உணர்வு, நம்ம அந்த போராட்டத்தை 4வது நாளே முடிச்சுட்டோம். அதுல அவனுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கலாம். இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்திருந்தால் வேறு வடிவத்தை இதை பெற்றிருக்கும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பெரிய எழுச்சியை பெற்றிருக்கும். யுத்தத்தை நிறுத்தி இருக்க முடியும் என்று அவன் யூகித்திருக்கலாம். இந்த போராட்டம் நின்றதால் இனி வழியில்லை என்கிற ஏமாற்றம் அவனுக்கு இருந்திருக்கலாம், மன உளைச்சல் இருந்திருக்கலாம், நம்பிக்கையை அவன் இழந்திருக்கலாம். அவ்வளவுதானா என்கிற ஒரு தாக்குதல் அவனுக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். அப்படித்தான் நான் எண்ணி பார்க்கிறேன், வேதனைப்படுகிறேன். அவன் 10 பக்க அறிக்கையை எழுதி வைத்துவிட்டு உடனே தீ வைத்துக் கொண்டான். எவ்வளவு பெரிய தியாகம் அது, துணிச்சலான ஒரு தியாகம். ஈகம் எண்ணி பாருங்கள். வாழ வேண்டிய இளம் பருவம், குடும்ப வாழ்க்கையை சுமைக்காமல் தன்னை தமிழ் ஈழத்தின் விடுதலைக்காக மாய்த்துக் கொண்ட ஒரு மாபெரும் போராளி. அந்த அளவுக்கு முத்துக்குமார் என் மீது நம்பிக்கை வைத்திருந்ததை போலத்தான் அண்ணன் வெள்ளையன் அவர்களும் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் இன்றைய அரசியல் மாயை உலகத் தமிழர்களே இன்றைக்கு யார் 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 இந்த மக்களுக்காக, ஈழ விடுதலைக்காக தொடர்ந்து போராடினார்கள், அந்த அரசியல் வெப்பத்தை அடைகாத்தார்கள், அந்த விடுதலைக்கான வேட்கையை அடைகாத்தார்கள் என்பதை உணர முடியாத நிலையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை.